வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th தமிழ் இயல் 9ல் இருக்கக்கூடிய டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன டாபிக் அப்படின்னா அழகிரிசாமி அவர்களை பற்றிய நூல்வெளி குறிப்பு பார்க்க போகிறோம். ப்ளஸ் அணி டாபிக். அணிகளில் பார்த்தீங்க அப்படின்னா தற்குறிப்பேற்ற அணி, தன்மை அணி, தீவக அணி, நிரல் நிறை அணி, இந்த 4 டாபிக்குமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10th தமிழ் இயல் 9ல் இருக்கக்கூடிய ஜெயகாந்தம் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோவாக போட்டிருக்கோம். அதற்கடுத்து தேம்பாவணி, அப்புறம் நாகூர் ரூமி அப்படிங்கிற அந்த கவிஞரோட நூல்வெளி குறிப்பு, இதை நம்ம பார்ட் 2 வீடியோவாகவும் போட்டிருக்கோம். இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம 6 முதல் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழுக்கான டீட்டெயில் நோட்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம டீச் பண்ணி போட்டிருக்கோம். யார் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழ் இயல் 8 வரைக்கும் இருக்கக்கூடிய டீட்டெயில் நோட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அதையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி இயல் 9ல் இருக்கக்கூடிய டாபிக் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் அழகிரிசாமி அப்படிங்கிறவர் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு சிறுகதையை எழுதியிருக்காரு. இந்த சிறுகதை எந்த இதழில் வெளிவந்தது அப்படின்னா கலைமகள் அப்படிங்கிற அந்த இதழில் பிப்ரவரி மாதம் 1966ஆம் ஆண்டு வெளிவந்தது. ஓகே, அதற்கடுத்து முன் தோன்றிய மூத்த குடி அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. இது என்ன அப்படின்னா ஆலங்கானத்து 5 வர இருத்து அரசு பட அமர் உலக்கி. இந்த இந்த வரிகள் எதை சொல்லுது அப்படின்னா இந்த ஆலங்கானம் அப்படிங்கிறது இப்போ திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலங்கானம் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியை சுட்டுது. ஓகேங்களா, அதாவது சங்க இலக்கிய நூலான மதுரை காஞ்சியில் இந்த வரிகள் இடம்பெறுது. ஓகேங்களா, இப்போவும் திருவாரூர் மாவட்டத்தில் ஆலங்கானம் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியை சங்க இலக்கிய நூலான மதுரை காஞ்சி சுட்டுது அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட பொருள். ஓகே, அதற்கடுத்து இந்த அழகிரிசாமி அவர்களுடைய ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு கதை பார்த்தீங்க அப்படின்னா எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா அழகிரிசாமி சிறுகதைகள் அப்படிங்கிற அந்த ஒரு தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஓகே, இந்த அழகிரிசாமி அவர்கள் முதல்ல என்ன பணி செஞ்சார் அப்படின்னா அரசு பணி செஞ்சார். அந்த அரசு பணியை முழுசாக உதறிவிட்டு என்ன பண்ணியிருக்காரு, முழுதாக எழுத்து பணியை மேற்கொண்டவர். இதுக்கெலாம் ஒரு கட்ஸ் வேணும். ஓகேங்களா, ஒரு பணியில் இருக்கிறோம், நம்ம அந்த பணியை தூக்கி போட்டுட்டு இன்னொரு துறைக்கு வர்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ரொம்பவுமே தைரியம் வேணும். அதனால் அழகிரிசாமி அவர்கள் ரொம்பவுமே தைரியமான ஆள் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இவருடைய கதைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மென்மையான நகைச்சுவையும் சோக இலையும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர் தான் அழகிரிசாமி. இவருடைய கதைகள்லாம் நகைச்சுவையாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் கொஞ்சம் சோகமாகவும் இருக்கும். ஓகே, அடுத்து கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் எனலாம் அழகிரிசாமி அவர்கள். ஓகேங்களா, கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் 2 பேர் தான். கரிசல் எழுத்தை நிலைநிறுத்தியவர்கள் 2 பேர். ஒருத்தர் அழகிரிசாமி, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணன் அவர்கள் தான். ஓகேங்களா, ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த கீரா அப்படின்னு இருக்குது. இந்த கீரா அப்படின்னா யாருன்னா கி ராஜநாராயணன் அவர்களை தான் கீரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கி ராஜநாராயணுக்கு அழகிரிசாமி எழுதிய கடிதங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா இலக்கிய தரம் வாய்ந்தவை. ஓகேங்களா, ஓகே, அது மட்டும் இல்லாமல் படைப்பின் உயிரை முழுமையாக உணர்ந்திருந்த அழகிரிசாமி அவர்கள் பல இதழ்களில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பணியாற்றியிருக்கார். அது அடுத்து நெக்ஸ்ட்டு இவர் மலேசியாவில் இருந்தபோது அங்குள்ள படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தவர் தான் அழகிரிசாமி அவர்கள். ஓகே, அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் எந்தெந்த துறைகளெல்லாம் ஈடுபட்டு முத்திரை பதிச்சாரு அப்படின்னா பதிப்பு பணி, நாடகம், இந்த 2 துறைகள்லையுமே ஈடுபட்டு அழகிரிசாமி அவர்கள் முத்திரை பதிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் இலக்கியத்தில் திறனாய்வு நூல்களையும் படைத்தவர். ஓகேங்களா, ஒரு இலக்கியத்தில் என்னென்னலாம் இருக்கணும், அது எப்படியெல்லாம் இருக்கணும், நமக்கு முன்னாடி உள்ளவங்க அதை என்னென்னலாம் மேம்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ். ஓகேங்களா, திறனாய்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக அந்த ஒரு நூலை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுறது. ஓகேங்களா, அந்த மாதிரியான திறனாய்வு நூல்களையும் படைத்தவர் அழகிரிசாமி அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு அணிகள், அந்த டாபிக் பார்க்க போகிறோம். இந்த அணிகள் அப்படிங்கிற அந்த ஒரு டாப்பிக்கில் 4 டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னா தற்குறிப்பேற்ற அணி, தன்மை அணி, தீவக அணி, நிரல் நிறை அணி, இது 4மே நம்ம பார்க்க போகிறோம்.
ஓகே. இதில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அணி அப்படிங்கிறதுக்கு சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா, அழகு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே. அதாவது இந்த அணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு செய்யுள்ல புலவர்கள் தன்னோட கருத்த விளக்கறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் அணி. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து தற்குறிப்பேற்ற அணி. அத பத்தி பார்க்க போறோம். தற்குறிப்பேற்ற அணி அப்பிட்னா என்ன அப்பிடின்னா, இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன்னோட கருத்த ஏற்றிக் கூறுவது தான் தற்குறிப்பேற்ற அணி அப்பிடின்னு சொல்றாங்க. ஓகே. இதற்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்பிட்னா நமக்கு புரியும். அதாவது சிலப்பதிகாரத்தில இருக்கக்கூடிய வரிகள், "போருளந்தெடுத்த ஆரயில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட" அப்பிடிங்கிற இந்த வரிகள எடுத்துக்கங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வரிகளோட சூழல் என்ன அப்படின்னா, கோவலனும், கண்ணகியும் வந்து மதுரைக்குள்ள நுழையிறாங்க. ஓகேங்களா? மதுரையில நுழையிறாங்க. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இளங்கோவடிகள் வந்து இந்த வரிகள எழுதுறாரு. கோவலன் வந்து மதுரைக்குள்ள வந்தா என்ன ஆகும் அப்படின்னா, கொலை செய்யப்படுவான் அப்படிங்கிறது முன்கூட்டியே இளங்கோவடிகளுக்கு தெரியுது. அத வந்து தன்னுடைய கவிதை வரிகள்ல அழகா வெளிப்படுத்துறாரு. என்ன அப்படின்னா, "போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொலி வாரல் என்பன போல மறித்து கைகாட்ட" அப்படின்னு இருக்கு. அதாவது அந்த கோட்டை மதில் மீது இருக்கக்கூடிய நெடுங்கொடி, பெரிய கொடி என்ன பண்ணுது அப்படின்னா, காத்த அடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா அசையும். ஓகேங்களா? அசையிறப்ப அது என்ன சொல்லுது அப்படின்னா, "உள்ள வராதீங்க, உள்ள வராதீங்க" அப்படிங்கிற மாரி மறித்து கை காட்டுதாமா. ஓகேங்களா? ஓகே. இதுதான் தற்குறிப்பேற்ற அணி. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொடி அப்படிங்கிறது காத்து அடிச்சா அசையும். ஓகேங்களா? இது இயல்பாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுல அந்த நிகழ்வுல என்ன பண்றாரு, இளங்கோவடிகள் அவர்கள் அந்த நிகழ்வ வந்து தன்னோட கருத்த குறிப்பை ஏற்றாரு. என்ன குறிப்பை ஏற்றாரு? "வராதீங்க, வந்தா நீங்க கொலை செய்யப்படுவீங்க" அப்படிங்கிற தன்னோட குறிப்பை ஏற்றுறாரு. இந்த மாரி இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றிக் கூறுவத என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதுக்கடுத்து இப்ப ரியல் லைஃப்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில இடங்கள்லாம் நடக்கும். அதாவது கரண்ட் போயிரும். அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நபர் உள்ள வர்றாங்க அப்படின்னா, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுட்டீங்க" அப்படின்னு மாரி ஒரு காமெடியா சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட்டுங்கிறது அந்த டைமிங்ல போயிரும். அதற்கும் இதற்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்ல. ஆனா அந்த நபர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, தன்னோட கருத்த வலியுறுத்துறதுக்காக இந்த மாரி சொல்லுவாரு. ஓகேங்களா? அவர் மீது குற்றம், குறை சொல்வார். இந்த மாரி அதாவது ஒரு இயல்பாகவே நிகழக்கூடிய நிகழ்ச்சியின் மீது ஒருத்தர் என்ன பண்றாரு, கவிஞன் தன் கருத்தை ஏற்றிக் கூறுவது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஓகேங்களா? ஓகே. இந்த பாடலின் பொருள் நமக்கு தெரிஞ்சது தான். அணி பொருத்தம் நம்ம பார்த்தது தான். ஓகேங்களா? ஓகே. அதற்கடுத்து தீவக அணி. தீவகம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விளக்கு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இந்த தீவக அணி அப்படிங்கிறது எத பத்தி சொல்லும் அப்படின்னா, அதாவது விளக்கு வந்து ஒரு அறையில ஒரு இடத்துல தான் இருக்கும். ஆனா, அந்த அறை முழுக்கவே என்ன பண்ணும் அப்படின்னா, வெளிச்சத்த குடுக்கும். அதேப் போலவே செய்யுள்ல ஒரே ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சொல்லு வந்து எல்லா அந்த பாடல்ல இருக்கக்கூடிய எல்லா சொற்களோட கனெக்ட் ஆயி பொருள தந்துச்சு அப்படின்னா, அது தீவக அணி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே. இதில பார்த்தீங்க அப்படின்னா, தீவக அணி அப்படிங்கிறது எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் நிலை, இடைநிலை, கடைநிலை அப்படிங்கிற 3 நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஓகே. இதில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது. பார்ப்போம். "சேந்தன் வேந்தன் திருநெடுங்கண் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோள் இழிகுருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீரச் சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து" அப்படிங்கிற அந்த வரிகள். ஓகேங்களா? ஓகே. இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்ப்போம். சேந்தன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிவந்தன அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். வேந்தன் நெடுங்கண். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, போர்க்களத்துல இருக்காரு. வேந்தன் அப்படின்னா அரசன். அவனுடைய கண்கள் என்ன ஆகுது அப்படின்னா சிவக்குது. திருநெடுங்கண் பெரிய கண். வேந்தனுடைய அந்த பெரிய கண் என்ன ஆகுது அப்படின்னா சிவக்குது. ஓகே. அதற்கடுத்து தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோள் அப்படின்னு இருக்கு. இந்த தெவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பகைமை அப்படிங்கிறது அர்த்தம். அந்த பகைமையை உடைய வேந்தருடைய ஏந்து தடந்தோள் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தோள்கள் வலிய தோள்கள் என்ன ஆகுது அப்படின்னா சிவக்குது. ஓகே. அதற்கடுத்து இலிகுருதி பாய்ந்து திசை அனைத்தும். ஓகேங்களா? சண்டை வருது. சண்டை வந்து ஒருத்தர் ஒருத்தர் தாக்கிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ரத்தம் வருது. அந்த ரத்தம் வந்து பாய்ந்து என்ன ஆகுது அப்படின்னா திசை அனைத்தும் சிவந்தது. ஓகேங்களா? அதற்கடுத்து
வீரச்சிலை பொழிந்த அம்பும் சிவந்தது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, அம்ப கொண்டு தாக்குறாங்க. அந்த அம்பு என்ன ஆகுது அப்படின்னா, சிவக்குது. போய் ஒருத்தர தாக்கும்போது தாக்கி அதிலிருந்து வரக்கூடிய ரத்தத்தின் மூலமாக சிவக்குது. ஓகே. அதற்கடுத்து மிசை அப்படின்னா என்ன அப்படின்னா, மேலே அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? மிசை அப்படின்னா மேலே அப்படிங்கிற அர்த்தம். இதெல்லாம் அம்பு தாக்குது. அதற்கடுத்து மேலே மிசை அப்படின்னா மேலே. மேலே பறக்கக்கூடிய புல்குளமும் வீழ்ந்து, புல் அப்படின்னா பறவை. ஓகேங்களா? அதாவது மேலே பறக்கக்கூடிய பறவையின் மீதும் அந்த ரத்தம் பட்டு, அந்த பறவை இனமும் என்ன ஆகுது அப்படின்னா சிவக்குது அப்படிங்கிறதா இந்த பாடலோட பொருள். ஓகேங்களா? ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சேந்தன அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு. ஆனா ஒவ்வொரு வரிகள்லையுமே என்ன ஆகுது அப்படின்னா, பொருள் தருது. அதாவது மன்னனோட கண் சிவந்தது, பகைவருடைய தோல் சிவந்தது, அதாவது ரத்தம் பாய்ந்து திசை அனைத்தும் சிவந்தது. அதைப் போலவே பார்த்தீங்க அப்படின்னா, அம்பு பட்டு அதோடைய ரத்தத்தினால அந்த அம்பும் சிவந்தது. அந்த அம்பின் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, மேலே பறக்கக்கூடிய பறவை இனத்தில் மேலே விழுந்து அதுவும் பறவை இனமும் சிவந்தது அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தருது. ஓகேங்களா? ஓகே. இது வந்து தீவகாணி. அதாவது இங்கே இருக்கக்கூடிய விளக்கு வந்து ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, அரை முழுக்க வெளிச்சம் தரும். அதே போலவே இந்த சேந்தன அப்படிங்கிற அந்த ஒரு சொல் அந்த ஃபர்ஸ்ட் லைனில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வரிகள்லையுமே அது வந்து கனெக்ட் பண்ணி பொருளை தருது. ஓகேங்களா? பாடலோட ஒவ்வொரு வரிகள்லையுமே கனெக்ட் ஆகி பொருளை தருது. இந்த மாதிரி ஒரு சொல் வந்து பாடலுக்கு முழுக்கவுமே வந்து பொருள் தந்துச்சு அப்படின்னா, அது தீவக அணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. அதற்கடுத்து இதற்கான பொருள்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சேந்தன அப்படின்னா சிவந்தன அப்படிங்கிறது பொருள். தெவ் அப்படின்னா பகைமை அப்படிங்கிற பொருள். சிலை அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் வில். மிசை அப்படின்னா மேலே அப்படிங்கிற பொருள் தரும். புல் அப்படின்னா பறவை அப்படிங்கிற பொருள் தரும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாடலின் பொருள்கள் நம்ம பார்த்தது தான். அதற்கடுத்து அணி பொருத்தம் அப்படிங்கிறது வேந்தன் கண் சிவந்தன, தெவ்வேந்தர் தோல் சிவந்தன, குருந்தி பாய்ந்து திசை அனைத்தும் சிவந்தன, அம்பும் சேர்ந்தன, புல்குளம் வீழ்ந்து மிசை அனைத்தும் சேர்ந்தன. இந்த சிவந்தன அப்படிங்கிற அந்த ஒரு சொல் என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாரோடையும் பொருத்தி பொருள் தருகிறது. இதனால இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, தீவக அணி அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம நிரல் நிறை அணி பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த நிரல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, வரிசை அப்படிங்கிறது பொருள். நிறை அப்படின்னா என்ன பொருள்னா, நிறுத்துதல் அப்படிங்கிறது அந்த ஒரு பொருள். அதாவது வரிசைப்படி நிறுத்துதல். சொல்லையும் பொருளையும் வரிசைப்படி நிறுத்துறது தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, நிரல் நிறை அணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது பாருங்க, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ப்ரேயர் நடக்குது அப்படின்னா, மாணவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வரிசைப்படி நிறுத்துவாங்க. அதே போல தான் உயரப்படி நிறுத்துவாங்க. அதே போல தான் ஒரு சொல்லையும் பொருளையும் முறைப்படி நிறுத்துறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நிரல் நிறை அணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே. இதற்கான எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாகவே புரியும். என்ன அப்படின்னா, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிறது தான். ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாழ்க்கையோட பயன், அதாவது அன்பும் அறமும் வச்சிருக்கிறது தான் இல்வாழ்க்கையோட பண்பும் பயனும் ஆகும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து ஒரு இல்வாழ்க்கை இருக்குது. அந்த இல்வாழ்க்கையில் நம்ம அன்பு காட்டுறது தான் பண்பாகும், அறம் செலுத்துறது தான் பயனாகும். ஓகேங்களா? அதாவது இந்த சொல்லையும் இந்த பொருளையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டைரெக்டாக பொறுத்துறாரு, வரிசைப்படி பொறுத்துறாரு. ஓகேங்களா? அன்பு காட்டுவது தான் பண்பாகும் இல்வாழ்க்கையில், அறம் செய்வது மற்றவர்களுக்கு உதவுவது தான் இல்வாழ்க்கையோட பயனும் ஆகும் அப்படிங்கிற இந்த வரிசைப்படி சொல்லையும் பொருளையும் பொறுத்துறாரு. இந்த மாதிரி சொல்லையும் பொருளையும் முறைப்படி வரிசையாக பொறுத்துறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பாடலின் பொருள் நம்ம பார்த்துட்டோம். அதற்கடுத்து அணி பொருத்தம். ஓகேங்களா? அன்பும் அறனும் அப்படிங்கிறத வந்து பண்பும் பயனும் அப்படிங்கிற அந்த சொல்படி முறைப்படுத்தி கூறியதனால இதை நிரல் நிறை அணி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து தன்மை அணி. ஓகேங்களா? ஓகே. இந்த தன்மை அணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தன்மை அப்படின்னாவே வந்து இயல்பாக பேசுறது. ஓகேங்களா? தன்மை நவிச்சி அணி அப்படிம்பாங்க. இப்போ உதாரணமாக பாருங்கள், பறவை பறக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பறவை பறந்தது அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? என் மனசில் பட்டதை நான் அப்படியே சொல்கிறது. ஓகேங்களா? அதில் வந்து மானே தேனே பொன்மானே இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இருக்காது. ஓகேங்களா? என் மனசில் என்ன படுதோ நான் அதை அப்படியே சொல்கிறேன். அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா அது தன்மை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த தன்மை அணியை நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன்மை நவிச்சி அணி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
அதை போலவே பார்த்தீங்க அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து 6th வந்து ஒரு பாட்டு இருக்கும் தன்மை நவிச்சி அணிக்கு. என்னன்னா, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. ஓகேங்களா? அதாவது வெள்ளை பசு தோட்டத்தில் மேயுது. அதை பார்த்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்து கன்றுக்குட்டி துள்ளி குதிக்குது. அதை என்ன சொல்றாரு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிகழ்வை பார்க்குறாரு. அந்த நிகழ்வை பார்த்துட்டு அந்த நிகழ்வின் மூலமாக மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்றது தான் தன்மை அணி அப்படிங்கிறது. ஓகே, இந்த தன்மை அணியை வந்து என்ன சொல்றாங்கன்னா, தன்மை நவிச்சி அணி அப்படின்னு சொல்றாங்க. இந்த தன்மை நவிச்சி அணி பார்த்தீங்க அப்படின்னா 4 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா, பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, சாதி தன்மை அணி, தொழில் தன்மை அணி அப்படின்னு 4 வகைப்படும். ஓகே, இதில் வந்து அதாவது சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு பாடல் வந்து இந்த தன்மை அணிக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன பாடல் அப்படின்னா, மெய்யில் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையைக்கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகைதான் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் அப்படிங்கிற இந்த வரிகள் சிலம்பு அதிகாரத்தில் வழக்குரை காதை வெண்பாவில் இடம்பெற்றுள்ளது. இந்த பாடலுக்கான சூழல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கண்ணகி அவர்கள் வந்து கோவலனை வந்து இழந்துருவாங்க. ஓகேங்களா? மதுரையில் உள்ள நுழைஞ்சதுமே என்ன ஆகும் அப்படின்னா, கோவலன் வந்து கொலை செய்யப்படுவான். அவன் கல்வன் அப்படின்னு நினச்சி. அந்த நிகழ்வை நடந்ததுக்கப்புறம் இந்த கண்ணகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நியாயம் கேட்டு அதாவது பாண்டியனோட அந்த அரசவைக்கு போவாங்க. அந்த நிகழ்வு தான் இந்த பாடலுக்கான சூழல். அதாவது மெய்யில் பொடியும், மெய்னா உடம்புன்னு அர்த்தம், பொடினா தூசின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது அந்த கண்ணகியோட அந்த உடல் முழுக்க என்ன இருக்குது அப்படின்னா தூசி இருக்குது. அடுத்து விரித்த கருங்குழலும் அப்படிங்கிற இந்த வரிகள் பார்த்தீங்கன்னா என்ன பொருள் தருதுன்னா, அதாவது அவங்க குழல்னா கூந்தல்னு அர்த்தம். கூந்தல் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா விரிஞ்சு கிடக்கு. ஓகேங்களா? அதற்கடுத்து கையில் தனிச்சிலம்பும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான பொருள் கையில் ஒற்றை சிலம்பும். ஓகேங்களா? கண்ணீரும், கண்களில் கண்ணீரும், இந்த மாதிரி அவங்க தோற்றம் இருக்கு. அதாவது இந்த வரிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த நிகழ்வை அவர் பார்க்குறாரு இளங்கோவடிகள், அந்த நிகழ்வை அப்படியே சொல்கிறாரு. ஓகேங்களா? எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டிங்கும் இல்லை, இயல்பாக தோணக்கூடிய வரிகளை அப்படியே சொல்கிறது. இதுதான் தன்மை அணி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதற்கடுத்து வையைக்கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தான் உண்டளவே தோற்றான் உயிர். இந்த நிகழ்வை பார்த்ததுமே அந்த பாண்டிய மன்னன் என்ன ஆகுறான் அப்படின்னா தோற்று போயிடுறான். அக்காரிகையோட சொல் வந்து செவியில் விழுந்ததுமே என்ன ஆகுற அப்படின்னா, நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா உயிரை விட்டுறான். அதாவது இந்த சிலப்பதிகார வரிகள்லாம் அழகாக இருக்கும். யானோ அரசன் யானே கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா உயிரை விட்டுருவார். ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து தன்மை அணி அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையில் அமைந்த உண்மையான இயல்புத்தன்மையோட கேட்பவர்களோட மனம் மகிழுமாறு சொல்கிறது தான் தன்மை அணி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, பாடலோட பொருள் வந்து நம்ம பார்த்தது தான். நெக்ஸ்ட்டு வந்து அணி பொருத்தம். அதாவது இந்த வரிகள் மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கண்ணகியோட துயரத்தை வந்து இயல்பான வார்த்தைகளில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இயல்பான வார்த்தைகளில் சொல்லும்போது தான் என்ன அப்படின்னா அது தன்மை அணி அல்லது தன்மை நவிச்சி அணி அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அதற்கடுத்து இந்த ஒரு வரிகள் இருக்குது. என்ன அப்படின்னா எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும். இந்த வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தண்டி அலங்காரம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? ஓகே, அதாவது வந்து இந்த பாடலுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா தன்மை அணி எப்படி இருக்கும் அப்படின்னா எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மை அணி அப்படிங்கிறதா இந்த பாடலுக்கான பொருள். தண்டி அலங்காரத்தில் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா அணிகளை பற்றிய டாபிக் பார்த்தோம். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அணிகளில் 4 வகை பார்த்தோம். ப்ளஸ் வந்து கு. அழகிரிசாமி அவர்களை பற்றிய ஒரு டாப்பிக்கு நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நம்ம அடுத்த டாப்பிக்கில் நம்ம வந்து பார்ப்போம் புக் பேக்கு, அதில் இருக்கக்கூடிய கலைச்சொல், அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.